TBC Tamil News. TBC News Highlights. தேர்தல் மிகவும் அமைதியானதாக நடைபெற்றது என்று ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்களில் 35 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வாக்களிக்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராகுமாறு ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழுவுக்கு அறிவித்திருக்கிறார். அலி சப்ரி தனது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் இனமத பேதங்களை மையப்படுத்திய பிரிவினைகளை ஊக்குவிக்காததாகவும் மிகவும் அமைதியானதாகவும் நடைபெற்றது என்று ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்திருக்கிறது. இன்று கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டை நடத்திய அந்த கண்காணிப்பு குழுவின் தலைமை அதிகாரி, இலங்கையின் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளிப்படைத்தன்மையையும் செயற்திறனும் கொண்டதாக செயன்முறைகளை முன்னெடுத்தது என்றும், தேர்தல் பிரச்சாரங்களின் போது சம்பள உயர்வு, வட்டியில்லா கடன் போன்ற நடைமுறை சாத்தியமற்ற வாக்குறுதிகளை வழங்குவது ஏற்புடையதல்ல என்றும் கூறினார். நேற்று முன்தினம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்களில் 35 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் வாக்களிக்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இலங்கையின் மொத்த வாக்காளர்கள் தொகை 1,71,40,345 ஆகும். இவர்களில் மொத்தமாக 1,36,19,916 பேரே ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருந்தனர். வாக்களிப்பு வீதம் 79.46 ஆகும். 21.54% வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை. அதாவது 35,20,438 பேர் வாக்களிக்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த தடவை 3,300,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன என்றும் அவர் கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தயாராகுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கட்சியின் நிர்வாக குழுவுக்கு நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட கையோடு ஐக்கிய தேசிய கட்சியின் நிர்வாக குழு கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்த அவர், நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேட்பு மனுக்களை தயாரிப்பதற்கு 5 பேரை நியமிக்குமாறு உத்தரவிட்டார். யானை சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாதமை வெற்றிக்கு தடையாக இருந்ததாக கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சராக பணியாற்றிய அலி சப்ரி தனது அரசியல் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரவுள்ளதாக தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பொது சேவையை நிறைவு செய்யும் இவ்வேளையில் எனது முயற்சிகளை ஆதரித்து வழிகாட்டிய மற்றும் ஆக்கப்பூர்வமாக விமர்சித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். உங்கள் நம்பிக்கையும் ஊக்கமும் தான் இந்த பயணம் முழுவதும் என்னை தாங்கிய தூண்கள். 2019ஆம் ஆண்டு நான் அரசியலில் காலடி எடுத்து வைத்தபோது எனது நாட்டுக்கு சேவை செய்ய, குறிப்பாக நீதி அமைச்சை சீர் செய்வதில் எனது வாழ்நாளில் பெரும்பகுதியை நான் அர்ப்பணித்த துறையில் ஒரு தெளிவான பார்வையால் உந்தப்பட்டேன். நாங்கள் பயணிக்கப் போகும் பாதை எதிர்பாராத விதமாக கரடு முரடானதாக மாறுகிறது. உலகமும் நாடும் விரைவில் அசாதாரண சவால்களின் பிடியில் சிக்கின. வெளிவிவகார அமைச்சராக உலகளாவிய ரீதியில் தலைவர்கள், ராஜதந்திரிகள், சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சியை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகளின் போது அவர்களின் தளர்ச்சியற்ற ஆதரவும் இணைந்த செயற்பாடுகளும் எங்களுக்கு அளவிட முடியாத பெருமதி உடையவையாக காணப்பட்டன. எங்களின் இருள்மயமான தருணங்களில் வெளிப்படுத்தப்பட்ட நன்றிக்காக நான் ஆழமான நன்றியுடையவனாக இருக்கின்றேன். பொதுச்சேவை என்பது எப்போதும் இலகுவான பாதை இல்லை. அதற்கு நேரமும் சக்தியும் மாத்திரமல்ல, ஆழமான தியாகமும் அர்ப்பணிப்பும் அவசியம். ஒருவன் நேர்மையுடன் சேவையாற்ற முயலும் போது அந்த தியாகங்கள் இன்னமும் பெரிய விடயங்களாக உணரப்படும்.
ஆனால் நான் எனது பயணத்தை பற்றி சிந்திக்கும் போது எங்கள் தேசத்தின் சவாலான தருணங்களில் என்னால் வழங்கப்பட்ட பங்களிப்பு குறித்து அது எவ்வளவு சிறியதாக காணப்பட்டாலும் நான் பெருமிதம் கொள்கிறேன். அரசியலில் ஈடுபடுவது என்பது எனக்கு இயல்பாக கிடைத்த ஒரு பாதை இல்லை. எதிர்பாராத பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் இவற்றின் போது பல வருடங்களுக்கு முன்னர் எனது தந்தை வழங்கிய ஆலோசனையை நான் இறுக்கமாக பின்பற்றினேன். உங்களால் கட்டுப்படுத்த முடிந்தவற்றை கட்டுப்படுத்துங்கள், கட்டுப்படுத்த முடியாதவை குறித்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இந்த வார்த்தைகள் எப்போதும் எனக்கு வழிகாட்டியுள்ளன. பாதை எதுவென்பது தெரியாத தருணங்களில் முன்னோக்கி இந்த வார்த்தைகள் எனக்கு உதவியுள்ளன. தற்போது அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகும் இந்த தருணத்தில் எனது முதல் ஆர்வமான சட்டத்துறையில் மீண்டும் ஈடுபடுவது குறித்து எதிர்பார்த்துள்ளேன் என்றும் அலி சப்ரி தெரிவித்தார். புதிய பாதுகாப்பு செயலாளராக ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொண்டா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். தூயகொண்டா 33 வருடங்களுக்கு மேலான சேவையை முடித்து 2021 நவம்பர் 26 அன்று இலங்கை விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றவர். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.